வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மண்டைக்காட்டு பகவதி அம்மனை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொளச்சலுக்கா பக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் கேரளா மாடலில் கட்டியிருப்பாங்க. இந்த கோயில்லையே முக்கியமான சாமி யார் தெரியுமா? பார்வதி தேவி தான். இந்த சாமி புற்றில சந்தன முகத்தோடு காட்சி தருவாங்க. புற்றுவடிய தெய்வத்துக்கு முன்னால வெண்கல சிலையாக நின்ற கோலத்திலும் வெள்ளி சிலையாக அமர்ந்த கோலத்திலும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த புற்று 15 அடி உயரத்தில் இருக்கா. இது பெண்களோட சபரிமலைன்னு சொல்றாங்க. எப்படி ஆண்கள் சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருந்து போறாங்களோ, பெண்கள் 41 நாள் விரதம் இருந்து மண்டைக்காட்டு அம்மனை பார்க்க வருவாங்களாம். மாசி மாதம் கூட 10 நாள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. 10ஆவது நாள் கன்னியாகுமரியில் லோக்கல் ஹாலிடேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கோயிலில் ஹிந்துஸ் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜியஸும் சேர்ந்து வருவாங்க. சாமியை பார்க்க போவதுக்கு முன்னாடி கடலில் காலை நனைச்சிட்டு தான் போய் சாமியை பார்க்கணுமா. அது ஒரு ஐதீகமா. இந்த கோயிலுக்கு போனால் நம்ம பீச்சுக்கு போனால் ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்களும் கடலில் நல்லா விளையாடிக்கிட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். மண்டைக்காடுன்னு பேர் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களாம். அதனால அந்த இடத்த மந்தைக்காடுன்னு கூப்பிட்டாங்களாம். மந்தைன்னா ஆடு மாடுகளை சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை தான். அது நாளாக ஆக மந்தைக்காடு மண்டைக்காடாயிருச்சான். இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பழைய காலத்தை சொல்கிற ஸ்டோரி. பழைய காலத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்களுக்கு காலராடு நிறைய நோயெல்லாம் வருமா. மண்டைக்காட்டிலே அந்த நோய் அந்த ஊர்லேருந்தே வெளியே போக ஆரம்பித்தாங்களாம். அப்போ அந்த ஊருக்கு வந்த ஆதிசங்கரரும் அவரோட சீடர்களும் அவங்க ஸ்ரீ சக்கர பூஜை நடத்துனாங்களாம். அந்த பூஜை முடியும் போது மக்கள் எல்லாம் நோய் இல்லாமல் அழகாக இருந்தாங்களாம். ஸ்ரீ சக்கரத்தை எடுக்கும்போது அந்த இடத்துலேருந்து அது வரலையா. அதுக்கப்புறம் தான் கேரளா அரசர் மார்த்தாண்டவர்மா அங்கே ஒரு கோயில் கட்டலான்னு சொல்லி ஒரு கோயில் கட்டலாங்கண்ணா. இதோ நம்ம முன்னோர்கள் வழியை அரைஞ்ச கதை. திருவிழா சமயம் இங்கே நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறைய ரோஸு, அது கூட நிறைய பழ மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங்க்கும் போயிட்டு வரலாம். இங்கே பெண்கள் இருமுடி கட்டிட்டு பொங்காலை போட்டு வழிபடுவாங்களாம். இங்கேயே நிறையா பானை விற்கிற கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலோட என்ட்ரன்ஸ். சிம்பிளாக அதே சமயம் நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கோயிலும் என்ட்ரு ஆகிற மாதிரி கோயிலில் முதல்ல கொடிமரம் தான் இருக்கும். நம்ம கொடிமரத்துக்கு கிட்டேருந்து பார்த்தாலே சாமி கிளியராக தெரிவாங்க. கன்றுஷி விளைவதுக்கு உப்பு மிளகாலாம் போடுவாங்க.
சாமிக்கு பூஜை சாமான்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வழியில் வந்தீங்கன்னா அது நிறையா இருக்கும், நீங்கள் வாங்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதான் மண்டைக்காட்டு அம்மன். கன்னியாகுமரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்கவங்க கோயிலை சுற்றி பார்க்கணுன்னா மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில், சுசீந்திரம் தானுமாலையன் கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. கோயிலில் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம என்ன நினச்சோமோ அது நிறைவேறது இந்த அம்மனோட சிறப்பு. குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த மரத்துலலாம் தொட்டில் கட்டி போடுவாங்க. நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. திருவிழா சமயனால வழியில் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா விதமான கடையும் பார்க்கலாம். பொம்மை, குலுக்கி சர்பத், டாய்ஸு அதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்த நாங்கள் ட்ரை பண்ண வந்திருக்கோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். இது காடை முட்டை ரோஸ்டா எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இது 5 முட்டை 50 ருபீஸ்னு சேல் பண்ணாங்க. காடை முட்டை குட்டி குட்டியாக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் போனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அங்கே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இதை செலக்ட் பண்ணி நாங்கள் இதில் போனோம். இது ஒரு ஆளுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதில் வயசானவங்க ஏறாதீங்க, ஏன்னா இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இது மூவ் ஆகும்போது எங்களுக்கே நல்ல பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ராட்டை முடிச்சுக்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தோம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த ஹாலில் கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை கேட்க தான் ஆளே இல்லை. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நைட்டில் பாருங்களேன் அந்த கோயில் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு. நீங்களும் மண்டைக்காட்டு அம்மனை போய் பாருங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். தேங்க்யூ.